This video sponsored by Gen Reviews. Gen Reviews means ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூஸை ஜென் ரிவ்யூஸில் தெரிஞ்சுக்கலாம். இதற்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஊட்டி என்றும் உதகை என்றும் அழைக்கப்படும் உதகமண்டலம் தென்னிந்திய மாநிலமான தமிழகத்தில் நீலகிரி சாலையில் மலையில் அமைந்துள்ள ஒரு நகராட்சி ஆகும். ஊட்டி என்றும் உதகை என்றும் அழைக்கப்படும் உதகமண்டலம் தென்னிந்திய மாநிலமான தமிழகத்தில் நீலகிரி மலையில் அமைந்துள்ள ஒரு நகராட்சி ஆகும். இதுவே நீலகிரி மாவட்டத்தின் தலைநகராகும். உதகமண்டலம் நகரம் முந்தைய கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியாக இருந்தது. இது கடல் மட்டத்தில் இருந்து 7347 அடி உயரத்தில் உள்ளதால் குளுமையாக உள்ளது. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 88,430 மக்கள் இங்கு வசித்து வருகின்றனர். இவர்களுள் 42,082 ஆண்கள், 45,348 பெண்கள் ஆவார். உதகமண்டலத்தில் 1000 ஆண்களுக்கு 1053 பெண்கள் உள்ளனர். இது தமிழக மாநில சராசரியான 996 விட அதிகமானது. உதகமண்டல மக்களின் சராசரி கல்வியறிவு 90.7% ஆகும். இதில் ஆண்களின் கல்வியறிவு 94.53%, பெண்களின் கல்வியறிவு 85.86% ஆகும். இது மாநில சராசரி கல்வியறிவான 80.9% விட அதிகமானதே. உதகமண்டல மக்கள் தொகையில் 7,781 6 வயதுக்குட்பட்டோர் ஆவார்கள். சிறு வயதுக்குட்பட்ட குழந்தைகளின் பாலின விகிதம் 1000 ஆண்களுக்கு 987 பெண்கள் என்றுள்ளது. இது தமிழக சராசரியான 943க்கு அதிகமானதாக உள்ளது. 2011 ஆண்டின் மத வாரியான கணக்கெடுப்பின்படி இந்துக்கள் அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். மொத்த மக்கள் தொகை இந்துக்கள் 64.36% ஆக இருக்கிறார்கள். அதையடுத்து கிறிஸ்தவர்கள் 21.25%, இஸ்லாமியர்கள் 13.37% என்ற விகிதத்தில் இருக்கின்றனர். உதகமண்டலம் மொத்த மக்கள் தொகையில் தாழ்த்தப்பட்டோர் 28.98%, பழங்குடியினர் 30% ஆக உள்ளனர். உதகமண்டலத்தில் 23,235 வீடுகள் உள்ளன. 12ஆம் நூற்றாண்டில் நீலகிரி மலை போர்ச்சலர்களின் ஆட்சியில் இருந்தது. பின்னர் திப்பு சுல்தானின் மைசூர் அரசு பகுதியான உதகமண்டலம் 18ஆம் நூற்றாண்டில் ஆங்கிலேயர் கைக்கு மாறியது. அப்பொழுது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆட்சி தலைவராக இருந்த ஜான் சல்லிவான் என்பவர் இப்பகுதியில் குளுமையான தட்பவெப்ப நிலையை விரும்பி இங்கிருந்ததோடு இரும்பா, கடுகர் முதலிய பழங்குடியினரிடமிருந்து நிலங்களை வாங்கினார். ஆங்கிலேயரின் ஆட்சியில் இம்மலை பிரதேசம் நல்ல வளர்ச்சியை கண்டது. வளைந்து நெளிந்து செல்லும் சாலைகளும் நீலகிரி மலை ரயில் பாதையும் அமைக்கப்பட்டது. இதன் காரணமாக உதகை ஆங்கிலேயருக்கு கோடைக்கால தலைநகராக விளங்கியது. உதகமண்டலத்தில் ஷேரிங் கிராஸ் அருகிலுள்ள ஸ்டோன் ஹவுஸ் மலைப்பகுதியில்தான் கோடைக்கால தலைநகரின் அலுவலகம் அமைந்திருந்தது. தற்போதைய அரசு கலைக்கல்லூரி கட்டத்தில் தான் இவ்வலுவலகம் செயல்பட்டு வந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஒத்தக்கல் மந்து என்பதை ஆங்கிலேயர்கள் உதகமண்ட் என்று அழைத்தனர். உதகமண்ட் என்று ஆங்கிலேயராலேயே அழைக்கப்பட்ட இவ்வூரின் பெயரை 1972ஆம் ஆண்டு தற்போதைய தமிழ் முதல்வர் உதகமண்டலம் என்று தமிழ்படுத்தி ஆணையிட்டார். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.